நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. 5 லாங்குவேஜுக்கான ஒலிக்கலவை அதாவது மிக்சிங் சவுண்டு மிக்சிங் வேலைகள் வந்து ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ சில அப்டேட்ஸ்க்காக தான் இடையில ரிலீஸ் லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் இவங்க வந்து மறுபடியும் இன்னொரு வெர்ஷன் பண்ணலாம். இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன் என நட்சத்திர பட்டாளங்கள் பலரும் நடித்த திரைப்படம் ஜனநாயகன். விஜயின் கடைசி திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட இந்த திரைப்படம் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு ஜனவரி 9 திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்தது. இறுதி நேரத்திலும் படத்திற்கான சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் திரைப்படம் வெளியாகாமல் தள்ளி போனது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் மே மாதம் 2ஆம் வாரம் ஜனநாயகன் திரைப்படத்தை படக்குழுவினர் வெளியிட முடிவு செய்ததாக தகவல் வெளியானது. கடந்த வியாழன் அன்று ஜனநாயகன் திரைப்படத்தின் விஜயின் இன்ட்ரோ சீன் உட்பட முதல் 5 நிமிட காட்சிகள் இணையத்தில் கசிந்தது. இதனைத் தொடர்ந்து 3 மணி நேரம் கொண்ட முழு திரைப்படமும் இணையத்தில் கசிந்தது. இது படக்குழுவினருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இணையத்தில் கசிந்த காட்சிகளில் எடிட்டர் ரெஃபரன்ஸ் என குறிப்பிட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து இயக்குனர் அமீர் இது முழுக்க எடிட்டர்ஸ் வெர்ஷனில் இருந்துதான் வெளிவந்திருக்கிறது என தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்து இருந்தார். இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளம் அலுவலகத்தில் அதன் தலைவர் R.K. செல்வமணியும் எடிட்டர்ஸ் யூனியன் தலைவர் கோபி கிருஷ்ணாவும் ஜனநாயகன் திரைப்படம் கசிந்த பின்னணி குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். ஜனநாயகன் திரைப்படம் கசிந்த வீடியோவில் 14ஆம் தேதியன்று குறிப்பிட்டு இருந்தது. இதுகுறித்து பேசிய எடிட்டர்ஸ் யூனியன் தலைவர் கோபி கிருஷ்ணா, ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் தேதி ஜனவரி 9 என இருந்திருக்கக்கூடிய அந்த வேளையில் படம் தள்ளி போனது. அப்போது படத்தின் இயக்குனர் ஹெச் வினோத் படத்தில் ஒரு சில காட்சிகளை மெருகேற்றுவதற்காக 5 மொழிக்கான ஒலிக்கலவைக்காக படம் ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டது. அந்த நேரத்தில் உள்ள வீடியோ தான் கசிந்து உள்ளதாக அவர் தெரிவித்தார். படத்தோட இயக்குனருக்கு எப்போதுமே ஒரு ஆசை வரும், படத்தை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம், சிஜி ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அப்டேட் பண்ணுறதுக்காக சிஜி ஷார்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணி சென்னையில் இருக்கிற நாக் ஸ்டூடியோவிலேருந்து அவங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை சவுண்டு மிக்சிங்காக கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு எடிட்டர் வந்து அதை ப்ரொடியூசரோட நாலேஜோட டைரக்டரோட நாலேஜோட தான் இங்கேருந்து அன்னபூர்ணா ஸ்டூடியோ அதாவது 5 லாங்குவேஜுக்கான ஒலிக்கலவை அதாவது மிக்சிங் சவுண்டு மிக்சிங் வேலைகள் வந்து ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஃபைல் 14/1 அதாவது ஏன் வந்து எல்லாருமே கேட்டாங்க, ஏன் வந்து படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னீங்க, 14/1க்கு வந்து ஃபுட்டேஜில் வாட்டர் மார்க் போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ சில அப்டேட்ஸ்க்காக தான் இடையில ரிலீஸ் லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் இவங்க வந்து மறுபடியும் இன்னொரு வெர்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் கசிய விடப்பட்டிருக்கு. மற்றபடி இதை வந்து எடிட்டர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் இணையத்தில் உலாவிக்கிட்டே இருக்குது. எடிட்டர் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த விஷயம் எங்ககிட்ட வாட்டர் மார்க் இல்லாத ஃபுட்டேஜே இருக்கும். வாட்டர் மார்க் இல்லாத HD பிரிண்ட்டு 2K பிரிண்ட் எங்ககிட்ட இருக்குது. இதே பிரதீப் ராகவ்கிட்ட இருக்குது. அவர் எதுக்கு எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்ட ஒரு விஷயத்த அவர் இணையத்தில் கசிய விட்டு அவர் மாட்டிக்கிட்டு அவர் கேரியர் அவர் லாஸ் பண்ணணும். அது அவசியமே கிடையாது. இதில் யாருடைய விஷயமோ இல்லை வேறு பின்புலங்கள் என்ன இருக்கோ அது நமக்கு தெரியாத விஷயம். ஏன்னா எங்களுக்கு டெக்னீஷியனாக வரோம், டெக்னீஷியனாக வேலையை பார்க்குறோம், பின்னாடி அரசியல் இருக்கா அரசியல் இல்லையா அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதை நாங்கள் பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போகிறோம். ஸோ அவர்கிட்ட வாட்டர் மார்க் இல்லாத ஃபுட்டேஜே இருக்கும்போது அதை வெளியில் விட்டுருக்கலாம். இது வாட்டர் மார்க் இருக்குது, அதில் ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ்னு இருக்குது. அந்த ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா டிஐலேருந்து வர ஃபுட்டேஜஸ். அது டிஐலேருந்து ஃபைனல் கிரேட் பண்ணி அப்டேட் பண்ணப்பட்ட ஃபைனல் விஷுவல். அது எடிட்டர் சரி பார்க்குறதுக்காக அனுப்புகிற ஒரு விஷயம். அதை இங்கே தான் நாங்கள் எல்லா இடத்துக்கும் அனுப்புவோம். இது எல்லாமே ட்ரஸ்டின் பேரில் தான். இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு பின்னாடி இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு 300-400 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருமே ட்ரஸ்டின் பேரில் தான் வேலை பார்க்குறோம்.
இந்த கேரியரை யாருமே நாசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து யாரோடைய விருப்பமாகவும் இருக்காது. ஜனநாயகன் திரைப்படத்தை படத்தின் எடிட்டர் பிரதீப் ராகவ் தான் கசிய விட்டிருப்பார் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் எடிட்டரிடம் எந்த வாட்டர் மார்க்கும் இல்லாத 2K குவாலிட்டி கொண்ட பிரிண்டே இருந்தது. கசிய விட்டிருந்தால் அதையே கசிய விட்டிருக்கலாம். எடிட்டர் ரெஃபரன்ஸ் என குறிப்பிட்டிருந்ததை அவரே எப்படி கசிய விட்டிருப்பார் என கோபி கிருஷ்ணா தெரிவித்தார். மற்றபடி இதை வந்து எடிட்டர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் இணையத்தில் உலாவிக்கிட்டே இருக்குது. எடிட்டர் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த விஷயம் எங்ககிட்ட வாட்டர் மார்க் இல்லாத ஃபுட்டேஜே இருக்கும். வாட்டர் மார்க் இல்லாத HD பிரிண்ட்டு 2K பிரிண்ட் எங்ககிட்ட இருக்குது. இதே பிரதீப் ராகவ்கிட்ட இருக்குது. அவர் எதுக்கு எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்ட ஒரு விஷயத்த அவர் இணையத்தில் கசிய விட்டு அவர் மாட்டிக்கிட்டு அவர் கேரியர் அவர் லாஸ் பண்ணணும். அது அவசியமே கிடையாது. இதில் யாருடைய விஷயமோ இல்லை வேறு பின்புலங்கள் என்ன இருக்கோ அது நமக்கு தெரியாத விஷயம். ஏன்னா எங்களுக்கு டெக்னீஷியனாக வரோம், டெக்னீஷியனாக வேலையை பார்க்குறோம். பின்னாடி அரசியல் இருக்கா, அரசியல் இல்லையா, அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதை நாங்கள் பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போகிறோம். ஸோ அவர்கிட்ட வாட்டர் மார்க் இல்லாத ஃபுட்டேஜே இருக்கும்போது அதை வெளியில் விட்டுருக்கலாம். இது வாட்டர் மார்க் இருக்குது, அதில் ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ்னு இருக்குது. அந்த ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா டிஐலேருந்து வர ஃபுட்டேஜஸ். அது டிஐலேருந்து ஃபைனல் கிரேட் பண்ணி அப்டேட் பண்ணப்பட்ட ஃபைனல் விஷுவல். அது எடிட்டர் சரி பார்க்குறதுக்காக அனுப்புகிற ஒரு விஷயம். அதை இங்கே தான் நாங்கள் எல்லா இடத்துக்கும் அனுப்புவோம். இது எல்லாமே ட்ரஸ்டின் பேரில் தான். இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு பின்னாடி இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு 300-400 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருமே ட்ரஸ்டின் பேரில் தான் வேலை பார்க்குறோம். இந்த கேரியரை யாருமே நாசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து யாரோடைய விருப்பமாகவும் இருக்காது. படத்தை கசிய விட்டவர்கள் வெளியாட்களோ அரசியல் சக்தியோ இதை செய்யவில்லை, படக்குழுவே இதை செய்திருக்கலாம் என சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த RK செல்வமணி, படத்தின் செலவு 500 கோடி ரூபாய். அந்த பணம் இருந்தால் அரசியலுக்கு செலவு செய்திருக்கலாமே. அப்படி நடந்திருந்தால் அரசு உடனே சீஸ் செய்திருப்பார்கள். 24 மணி நேரத்தில் போலீசார் அவர்களை பிடித்திருப்பார்கள் என தெரிவித்தார். ஜனநாயகன் லீக்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வெளியே அரசியல் சக்தியோ வெளியாவோ பண்ணல. கண்டிப்பா படக்குழு அவங்க சம்பந்தப்பட்ட ஆளு இல்ல அவங்க வேலை பார்க்கறவங்க தான் பண்ணிருக்காங்க. அதான் இது என்னன்னா வெந்த புண்ணுல வந்து வேல் பாய்ச்சுற மாதிரி தான். ஏற்கனவே எரியிற வீட்டில் வந்து பெட்ரோல் ஊற்றுற மாதிரி யாராவது அது பண்ணுவாங்களா? இது வந்து 500 கோடி ரூபாய் அவங்ககிட்ட பணம் இருந்தால் அந்த எலெக்ஷன் செலவு பண்ணி அதை இது பண்ண முடியுமா? இது வந்து 500 கோடி ரூபாய் தூக்கி இது போட்டு அதுக்கு ஒரு செம்பத்தி வர முடியும் அப்படி நினச்சா இப்போது அரசு ஒரே நினச்சா 2 மணி நேரத்தில் இதை வந்து சீஸ் பண்ண முடியும். அரசு நினச்சா இப்போ வந்து அரசியலாகி போயிடும். இப்போ யாரே அவங்கள பற்றி ஒரு தவறான ஒரு எங்கேயோ வந்து குஜராத்தில் இருந்துட்டு இல்லை வந்து உத்தரப்பிரதேசில் இருந்துட்டு டெல்லியில் இருந்துட்டு பெங்களூரில் இருக்கிற வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க? அதனால் அவங்க நினச்சா அவங்கள எதிர்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாக இது நடந்ததுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் தே வில் கெட் காட். எந்த இடத்தில் படம் கசிந்தது என்ற கேள்விக்கு அது குறித்து காவல்துறையிடம் தெரிவித்து உள்ளதாகவும், திருடனை தப்ப விட்டுவிடக் கூடாது என்பதாலேயே அதை பொதுவெளியில் சொல்லாமல் இருக்கிறோம் என RK செல்வமணி குறிப்பிட்டார். சார் இப்போ நாங்கள் சொல்லி வந்து திருடனை வந்து நாங்கள் இதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டோம். எங்கே நாங்கள் அமிச்சோம், எப்படி வந்திருக்கலாம், யார் அது காரணமாக இருப்பாங்கிறத சம்மந்தப்பட்டவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அது உங்களுக்கு சொல்லி அவர் ரெடி ஆகிடக்கூடாது. அதனால் நிச்சயமாக குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார். ஜனநாயகன் திரைப்படம் 3 மாதம் தள்ளி போனதால் தான் இணையத்தில் கசிந்ததா என்ற கேள்விக்கு தான் எடுத்த படம் 14 ஆண்டுகளுக்கு பின் தான் ரிலீஸ் ஆனது, ஆனால் அது கசியவில்லையே என சிரித்தபடி தெரிவித்ததோடு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என தெரிவித்தார். 14 வருஷம் படம் வரல, அது ரிலீஸ் ஆகலப்பா. நீங்கள் உங்கள் நோக்கம் யாரையாவது குற்றவாளியாக்கி எங்கள் வாயிலேருந்து வந்துச்சு அதை வந்து எட்டிங் போட்டு அப்படிதான் நினைக்கிறீங்க சார்? இல்லை சார், எப்பவுமே வந்து இது மட்டும் இல்லை, ஒரு வேல்யூபிளான வந்து பொருள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப நாள் இது இருக்கும்போதோ அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது நம்மளால் ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ண முடியாது. அது நிச்சயம்தான் 3 மாதம் அந்த நாள் தள்ளத்தால் அதை கொஞ்சம் இப்போ நம்ம 100 தடவை வீட்டை விட்டு வெளியே போவோம், ஒரு தடவை போட்டாமல் போவோம். ஆனால் திருடன் 100 தடவை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான்.
நம்ம ஒரு தடவை மறந்தது ஒரு தடவை தான் நம்ம மறந்தோம்னு சொல்ல முடியாது. அந்த 100 நாள் நம்ம வந்து இதுவாக இது வந்து அந்த அர்ஜென்ட்டுக்கு வந்து வாட்டர் மார்க் போட்டு அனுப்பிச்சிட்டே இருக்க முடியாது. அது ஒரு வேலையாயிடும். வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை அனுப்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. வாட்டர் மார்க் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அந்த பொறுமைலாம் இருக்காது. சார் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த டென்ஷனில் சில மிஸ்டேக் நடக்கும். அதனால் அது தள்ளி போனதும் ஒரு காரணம் தான். இல்லைன்னா இது 9ஆம் தேதி ரிலீஸ் இருந்தால் 14ஆம் தேதி வந்து ஆஃப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஜனநாயகன் பட எடிட்டரின் மனைவி 8 மாத கர்ப்பிணியாக உள்ளார். குடும்பமே தற்போது மன உளைச்சலில் உள்ளார்கள். போலீசார் முக்கிய குற்றவாளியை இன்னும் 1 வாரத்திற்குள் பிடித்து விடுவார்கள். அதே நேரம் எடிட்டர் தான் காரணம் என அமீர் தெரிவித்திருந்த அவரது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் RK செல்வமணி வலியுறுத்தியுள்ளார். பொதுவாக இப்போ வந்து ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ண பிறகு சிஸ்டம் மொத்தம் மாறி போச்சு. முன்னாடி வந்து ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 100 வெர்ஷன் இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும், மேனேஜர் இருக்கும், ஹீரோ கிட்ட இருக்கும், தயாரிப்பாளர் இருக்கும், எடிட்டர்கிட்ட மட்டும் இருக்கிறது இல்லை. டப்பிங் அனுப்புவாங்க, எடிட்டிங் அனுப்புவாங்க, ரீரெக்கார்டிங் அனுப்புவாங்க, மிக்சிங் அனுப்புவாங்க. மிக்சிங்கே 6 இடத்துல நடக்குது. அதனால் இது வந்து இனி இந்த அலாரம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை. இப்போ இனிமேல் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், எடிட்டிங்லேருந்து இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாரும் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் எடிட்டர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. எல்லாருமே வந்து மிகப்பெரிய படங்களை பண்ணுற எல்லா எடிட்டர்ஸுமே இன்றைக்கி வந்து இங்கே கூடியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுச்சு. இப்போது நாளைக்கு இந்த இணைய திருட்டை வந்து அரசாங்கமே தடுக்க முடியாத போது அதுக்கு நாங்கள் பலியாயிடுவோங்கிற பயம் இப்போது எங்கள் எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்துடுச்சு. அதனால் இப்போ எல்லோரும் ஒன்று கூடியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படி இப்போ இது வந்து வேலை செய்வது, யார் எந்த வேலை செய்வது, இதை எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத வந்து முறைப்படுத்தணும்னு வந்து அவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் உட்காந்து இனிமே ஃபர்தராக இப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோங்கிற சிஸ்டத்தையும் அவங்க கொண்டு வர போயிருக்காங்க. படத்தை கசிய விட்டவர்கள் யூனியனை சேர்ந்தவர்களாக இருந்தால் என கேள்வி எழுப்பப்பட்ட போது நிச்சயமாக அவர்கள் யூனியனை சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி இருந்தால் அவர்கள் சினிமாவில் இருக்க முடியாது என்றும் செல்வமணி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு சட்டம் நீங்க சொன்னீங்க, பெப்சி தரப்புல ஏதாவது வரையறை ஏதாவது இருக்காது, ஒருவேளை தவறு செய்யக்கூடிய நபர் உங்க யூனியன் மெம்பரா இருக்கக்கூடிய பட்சத்தில் சார் யூனியன் மெம்பராக இருந்தாலும் சினிமாவில் இருக்க நான் ஒர்க் பண்ண மாட்டேன் சார். அவங்களோட சேர்ந்து அது எங்கள் யூனியன் மெம்பராக பண்ண மாட்டாங்க. 100% பண்ண மாட்டாங்க சார். 100% 1000% எங்கள் மெம்பர்ஸ் அது மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி தப்பு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.